ஹெலன் ஒரு ஸ்கூல் டீச்சர். ஹெலனுக்கும் மைக்குக்கும் மேரேஜ் ஆகி 5 வருஷத்துல பிரிஞ்சிடுறாங்க. அடுத்த 1 வருஷத்துல டைவர்ஸும் கிடைச்சிருது. அவங்க மேரேஜ் அன்னைக்கு ஹெலனோட தம்பி டன்கன் மைக் அவளுக்கு சரியான ஆளே இல்லைன்னு சொல்றான். அவனோட சின்ன வயசு ஃப்ரெண்டு ஜேக்கும் அவன் கூட இருக்கான். இருந்தாலும் ஹெலன் மைக்கை எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும், அவன் ரொம்ப நல்லவன்னு சொல்லி அவனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஆனா மேரேஜுக்கு அப்புறம் தான் அது தப்பான முடிவுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. டைவர்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலான்னு ஹைக்கிங் ட்ரிப் போலான்னு முடிவு பண்றாங்க. அந்த கேம்புக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்களோட தம்பி டன்கன் கிட்ட அவங்க வீட்டு சாவியை கொடுத்துட்டு போலான்னு அவனோட வீட்டுக்கு போறாங்க. ஆனா அந்த சமயத்துல அவன் வீட்டுல இல்லாதனால அடுத்த நாள் கேம்புக்கு கிளம்புறதா சொல்லி அவனோட ஃப்ரெண்டு ஜேக் கிட்ட வீட்டு சாவியை கொடுத்து டன்கன் கிட்ட கொடுக்க சொல்லிட்டு கிளம்புறாங்க. அடுத்த நாள் காலையில ஹெலன் கிளம்புறதுக்கு முன்னாடியே டன்கன் அங்க வரான். அவன் கிட்ட வீட்டை பாத்துக்க சொல்லி கிளம்புற ஹெலன் கேம்புக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்களோட பாட்டிய பார்க்க போறாங்க. அங்க அவங்க கிட்ட டைவர்ஸ் கிடைச்சத பத்தி சொல்லிட்டு, நாங்க 2 பேரும் பிரிஞ்சப்ப கூட பெருசா ஒன்னும் தெரியல, ஆனா டைவர்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் ரொம்ப வருத்தமா இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் ரூம்க்கு வந்து அவங்களோட ஃபேமிலி போட்டோவை பாக்குறாங்க. அதுல டன்கன் கூட அவங்களோட முதல் தம்பி நேத்தனும் இருக்கான். ஆனா ஹெலனுக்கு 6 வயசா இருக்கும்போது நேத்தன் இறந்துடுறான். அடுத்த நாள் பாட்டி வீட்டுல இருந்து கிளம்பி கேம்புக்கு போறாங்க. அவங்க அங்க ரீச் ஆகிறதுக்குள்ள நைட் ஆயிருது. அப்போ மைக் கால் பண்ணி, இது நாள் வரைக்கும் நான் உன்னை புரிஞ்சுக்காம இருந்துட்டேன், அதை இப்போ நான் ஃபீல் பண்றேன், அதனால அவனுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்க சொல்லி மறுபடியும் 2 பேரும் சேர்ந்து வாழலாம்னு சொல்றான். ஆனா ஹெலன் ஹைக்கிங் ட்ரிப் வந்திருக்கிறதா சொல்லி திரும்ப வந்ததுக்கு அப்புறம் கால் பண்றேன்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறாங்க. அங்க ரிசப்ஷன்ல ஹியூவை பாக்குறாங்க. ஹெலனை பாக்குற ஹியூ ரொம்ப சந்தோஷமா என்னோட வயசுல இன்னொருத்தங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹைக்கிங் போற குரூப்ல அவங்க 2 பேர்த்த தவிர மத்த எல்லாருமே கொஞ்சம் வயசு கம்மியானவங்கன்னு சொல்றாரு. அடுத்த நாள் ஹைக்கிங் போற எல்லாரும் ஒன்னா ஒரு ரூம்ல உட்காந்துருக்கும் போது, நான் தான் உங்க கைடுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வரான். அவன் பேர் பெக்கெட். அவன் அங்க இருக்கிற எல்லாத்துக்கும் ஹைக்கிங் பத்தின டீடைல் சொல்றான். மொத்தமா எவ்வளவு தூரம் போக போறாங்க, தினமும் எவ்வளவு தூரம் நடக்க போறாங்க, அது மட்டும் இல்லாம என்னென்ன பொருள் கொண்டு வரணும்னு எல்லா டீடைலும் சொல்றான். அப்போ ஹெலன் அவங்களோட ஷோவை போடுறத பார்த்துட்டு, நாங்க அனுப்புன ஷோவை கொண்டு வரலையான்னு கேக்குறான். அதை நான் மறந்துட்டு வந்துட்டேன்னு ஹெலன் சொல்ல, ரொம்ப கஷ்டம் தான் சொல்லிட்டு போறான் பெக்கெட். அப்பதான் அங்க ஜேக்கும் இருக்கிறத கவனிக்கிறாங்க ஹெலன். அவன் வெளியே போறப்போ அவன் பின்னாடியே போய், டன்கன் தானே உன்னை அனுப்பி வச்சது, உடனே திரும்பி போயிருன்னு சொல்றாங்க. நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே இந்த ட்ரிப்புக்கு புக் பண்ணிட்டேன், அதனால என்னால எல்லாம் திரும்பி போக முடியாதுன்னு சொல்லிடுறான் ஜேக். அப்படின்னா என்னைய ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க கூடாது, என் கூட பேசவும் கூடாதுன்னு சொல்றாங்க ஹெலன். ஜேக்கும் சரின்னு சொல்லிட்டு ஏதாவது உதவி வேணும்னு கேட்டா கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டு போறான். அடுத்த நாள் காலையில எல்லாரும் பஸ்ல ஹைக்கிங்க்கு கிளம்புறாங்க. அவங்க காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஹெலனுக்கு கால்ல அடிபட்டுருது. இத பத்தி யாரும் ஒரி பண்ண வேணாம், நாம கிளம்பலான்னு ஹெலன் சொன்னாலும், ஆனா ஜேக் கிட்ட ஹெலனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண சொல்லி சொல்றான் பெக்கெட். அவனும் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள மேசன் மட்டும் வேகமா காட்டுக்குள்ள நடந்து போறான். மத்த எல்லாரும் பின்னாடி ஸ்லோவா வராங்க. அதனால பெக்கெட் அவங்கிட்ட மெதுவா போக சொல்றான். ஆனா என்னாலலாம் மெதுவா வர முடியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச தூரம் போய் வெயிட் பண்றதா சொல்லி வேகமா போயிடுறான். கொஞ்ச தூரம் போய் அவங்க எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்போ வேற ஒருத்தர் தனியா அவங்கள தாண்டி போறாரு. அன்னைக்கு ஈவினிங் ஆனதுக்கு அப்புறம் எல்லாரும் அங்கேயே ஒரு இடத்துல தங்கலான்னு சொல்லி முடிவு பண்றாங்க. டென்ட் செட் பண்ணதுக்கு அப்புறம் நைட்டு கரடி டென்ட் பக்கத்துல வரக்கூடாதுங்கிறதுக்காக டென்ட்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல 2 மரத்துக்கு நடுவுல ஃபுட் பேக்கை கட்டி வைக்கிறாங்க. அப்பதான் கரடிலாம் உணவு தேடி டென்ட் பக்கத்துல வராதுன்னு சொல்றான் பெக்கெட். அன்னைக்கு நைட்டு விண்டிகோட டென்ட்ல இருக்கும்போது அவளுக்கு ஜேக் மேல ஒரு கிரஷ் இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க ஹெலன். அடுத்த நாள் ஹெலன் ஜேக் கிட்ட முத நாள் ரொம்ப தூரம் நடந்ததால கால்ல கொப்பளம் வந்ததா சொல்லி அதுக்கு பேண்டேஜ் போட்டு விட சொல்றாங்க. அதை யார்கிட்டயும் சொல்ல வேணாம்னு சொல்றாங்க. அப்பதான் ஜேக்குக்கு நைட்ல பார்வை குறைபாடு இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த ப்ராப்ளத்தை வச்சுக்கிட்டு எப்படி இந்த ஹைக்கிங்க்கு வந்தேன்னு ஹெலன் கேட்க, நைட் டைம்ல நாம நடக்க போறதில்ல, அதனால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு இதை மத்தவங்க கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்றான். அப்போ அங்க வர பெக்கெட் ஹெலன் கால்ல இருக்கிற கொப்பளத்தை பாத்துறான். முத நாளே ஆரம்பிச்சிருச்சான்னு சொல்லிட்டு டீம்ல இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் அதை சொல்லிடுறான். மேசன் அதை கேட்டு ஹெலனை கிண்டல் பண்ண, மேசன் மாதிரி சூப்பர் ஹைக்கர்ஸ் தான் ஹெலன் மாதிரி சாதாரண ஹைக்கர்ஸ்க்கு காயமாக காரணமா இருக்காங்கன்னு சொல்லி மேசனை சைலண்ட் ஆக்குறான் பெக்கெட். அப்புறம் ஹெலன் ஹிப் பெல்ட்டை போடாம இருக்கிறத பார்த்துட்டு அவங்கள அந்த பெல்ட் போட சொல்லிட்டு, பேக்கோட முக்கால்வாசி வெயிட் ஹிப்ல தான் இருக்கணும், ஷோல்டர்ல இருக்க கூடாது, இல்லைன்னா சீக்கிரமாவே டயர்ட் ஆயிருவீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் அன்னைக்கு டேவை ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படியே 10 நாள் போயிருது. ஒரு நாள் எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது ஹெலன் ஹியூ கூட பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹியூ அவரை பத்தி சொல்றாரு. வாழ்க்கையில சில தவறான முடிவுகளை அவர் எடுத்துட்டதாவும் அதை திருத்திக்கிறதுக்கு இப்போ ட்ரை பண்றதாவும் சொல்றாரு. அந்த சமயத்துல ஜேக் ஹெலனையே பார்த்துட்டு இருக்கான். ஹியூ அங்கிருந்து எந்திரிச்சு போனதுக்கு அப்புறம் ஹெலன் அவன் கிட்ட போய் எதுக்காக என்னையவே பார்த்துட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைன்னு அவன் சொல்ல, சரின்னு அவங்களும் திரும்பி போறப்போ கால் தடுக்கி கீழே விழற மாதிரி போறாங்க. ஆனா ஜேக் அவங்கள கீழே விழாம பிடிச்சிக்கிறான். கேர்ஃபுல்லா போன அவன் சொல்ல, நான் கேர்ஃபுல்லா தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு, நீ எதுக்காக ஹீரோ மாதிரி நடந்துக்கிற, சும்மா பார்த்துக்கிட்டே இருக்கிறத விட்டுட்டு மனசுல இருக்கிறத சொல்ல சொல்றாங்க ஹெலன். அதுக்கு மைக் உனக்கு சரியான ஆள் இல்லைன்னு ஜேக் சொல்ல, இப்ப எதுக்கு நீ அதை பத்தி பேசுறேன்னு கேக்குறாங்க ஹெலன். மறுபடியும் நீ அவன் கூட சேரக்கூடாதுன்னு தான் சொல்றேன்னு ஜேக் சொல்ல, நான் எதுக்காக மறுபடியும் மைக் கூட சேர்ந்து வாழ போறேன்னு சொல்லிட்டு, நீ உன்னோட வேலையை மட்டும் பாருன்னு சொல்லி
சொல்லிடுறாங்க ஹெலன். அப்புறம் பெக்கெட் எல்லாத்துக்கிட்டையும் அடுத்த நாளுக்கான பிளான் என்னன்னு சொல்றான். அதாவது எல்லாரும் 2 குரூப்பா பிரிஞ்சு 30 நிமிஷம் கேப்ல அடுத்தடுத்து கிளம்பி ஈவினிங் அதே இடத்துக்கு வந்து சேரணும்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்பீடை பேஸ் பண்ணி 2 குரூப்பா பிரிக்க போறதா சொல்றான். ஆனா மேசன் மட்டும் எப்பவுமே டீமோட இணைஞ்சு செயல்படாதனால அவன் கண்டிப்பா ஸ்லோவான டீம்ல தான் இருக்கணும்னு சொல்லிடுறான். அடுத்த நாள் காலையில ஃபர்ஸ்ட் குரூப்ல ஜேக் போறான். கிளம்புறதுக்கு முன்னாடி ஜேக் ஹெலன் கிட்ட ஒரு பேப்பரை கொடுத்து வீட்டுக்கு ரிட்டர்ன் போனதுக்கு அப்புறம் தான் அதை படிக்கணும்னு சொல்றான். ஹெலனும் சரின்னு அதை வாங்கி வச்சுக்கிறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் ஹெலன் ஹியூ கிட்ட ஜேக் என்னோட தம்பியோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான், எங்க 2 பேர்த்துக்கு முன்னையே தெரியும்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஹைக்கிங் ட்ரிப்க்கு அவன் வர்றது இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும்னு சொல்றாங்க. அப்பதான் ஹியூ எல்லாரும் கேம்புக்கு வந்த அன்னைக்கு காலையில தான் அவன் ட்ரிப்புக்கு வரவே சைன் பண்ணனதா சொல்றாரு. ஆனா ரொம்ப நாளுக்கு முன்னாடியே புக் பண்ணிட்டதா சொன்னானேன்னு ஹெலன் யோசிக்கிறாங்க. சொல்ல போனா ஹெலனுக்காக தான் அவன் இந்த ட்ரிப்புக்கே வந்திருக்கான். அப்புறம் ஸ்லோ டீம்ல இருக்கிற 4 பேரும் மேசனும் அவங்க கிளம்பி 30 நிமிஷம் கழிச்சு கிளம்புறாங்க. எல்லாரும் மெதுவா நடக்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் வேகமா நடக்கிறீங்களான்னு சொல்லிக்கிட்டே வரான் மேசன். அவங்க போற இடத்துக்கான மேப் ஹியூ கிட்ட இருக்கு. ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் ஹெலனுக்கு ஏதோ டவுட் வந்து ஹியூ கிட்ட இருந்து மேப்பை வாங்கி பாக்குறாங்க. அப்பதான் அவங்க ஒரு இடத்துல தப்பான வழியில வந்தது தெரியுது. அந்த சமயத்துல ஹியூ அங்க இருக்கிற காஞ்ச மரத்து மேல நடக்கும்போது அந்த மரம் உடைஞ்சு கால் உள்ள போய் கீழே விழுந்துடுறாரு. உடனே மேசனை தவிர மத்த 3 பேரும் அவருக்கு என்னாச்சுன்னு வந்து பாக்குறாங்க. அவனையும் வந்து ஹெல்ப் பண்ண சொல்லி ஹெலன் கேட்க அவனுக்கு ஒரு மாதிரி ஆகி அங்கேயே உட்காந்துடுறான். அவரு தலை குப்புற விழுந்திருக்கிறதால இவங்க 3 பேருமே கஷ்டப்பட்டு அவரை நேரா படுக்க வைக்கிறாங்க. அவரால் நடக்க முடியாதுங்கிறதால ஹெலன் அவங்கள அங்கேயே கேர்ஃபுல்லா இருக்க சொல்லிட்டு மத்தவங்கள கூட்டிட்டு வரதுக்காக அங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் டீம்ல போன 4 பேரும் திரும்ப வந்து 2வது டீம் இன்னும் வரலையேன்னு பேசிட்டு இருக்காங்க. அவங்க கண்டிப்பா வழி மாறி போயிருக்கணும், இல்லைன்னா ஏதாவது பிரச்சனையா இருக்கணும்னு சொல்றான் ஜேக். அந்த சமயத்துல ஹெலனும் அங்க வந்து ஹியூக்கு அடிப்பட்ட விஷயத்த சொல்றாங்க. அப்போ நைட்டு ரொம்ப லேட் ஆயிட்டதால அடுத்த நாள் காலையில நேரமா கிளம்பி போலான்னு சொல்றான் பெக்கெட். நைட்ல போறது சேஃப் இல்லைங்கிறதால மத்தவங்களும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு ஹெலன் அவங்களோட இறந்து போன தம்பி நேத்தன் பத்தி ஜேக்கிட்ட சொல்றாங்க. நாங்க எங்களோட லேக் ஹவுஸ்ல இருக்கும்போது அவன் போட்டை பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். என்னதான் கரைக்கு கூட்டிட்டு போக சொன்னான். ஆனா நான் அந்த சமயத்துல டிவி பார்த்துட்டு இருந்ததால நான் அவனை கூட்டிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதனால அவன் தனியா வீட்டுல இருந்து போனதையும் கவனிக்காம விட்டுட்டேன். அப்புறம் அன்னைக்கு நைட்டு தான் அவனோட பாடி கிடைச்சது. ஒரு விதத்துல அவன் இறந்ததுக்கு நானும் தான் காரணம்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாங்க ஹெலன். அதுக்கப்புறம் டன்கனுக்கு உடம்பு சரியில்லாம போனதையும் அவங்களோட அப்பா அம்மா அவங்க 2 பேரையும் விட்டுட்டு போனதையும் கடைசியில அவங்க 2 பேரும் பாட்டிக்கிட்ட வளர்ந்ததையும் சொல்றாங்க. அப்புறம் அவங்க விண்டிய பத்தி அவன் கிட்ட கேட்க அவன் மைக்கை பத்தி ஹெலன் கிட்ட கேட்கறான். என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் கூட பேசுறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நீ எதுக்காக என்னோட பாய் ஃப்ரெண்டு மாதிரி இதையெல்லாம் கேட்கறேங்கிறாங்க ஹெலன். நீ எதுக்கு என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு மாதிரி விண்டிய பத்தி என்கிட்ட கேட்கறேன்னு திருப்பி கேட்கறான் ஜே. சரி நாம 2 பேரும் இதுக்கு மேல இதை பத்தி பேச வேணாம்னு சொல்லிட்டு தூங்கிடுறாங்க ஹெலன். அடுத்த நாள் காலையில விடியறதுக்கு முன்னாடியே எல்லாரும் கிளம்பிடுறாங்க. முத நாள் ஹெலன் தைரியமா தனியா அங்கிருந்து வந்ததை பாராட்டுற பெக்கெட் இன்னைக்கு அவங்க தான் நேவிகேட்டர்னு சொல்லி அவங்கள முன்னாடி போக சொல்றான். எல்லாரும் அங்க வந்ததுக்கு அப்புறம் பெக்கெட் காட்டுக்கு எல்லையில ஒரு ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணிட்டு மத்தவங்களெல்லாம் அன்னைக்கு ஈவினிங் ஸ்டே பண்ற இடத்துக்கு போக சொல்லிட்டு ஹெலன், பெக்கெட், ஜாக், மேசன் 4 பேரும் ஹியூவை தூக்கிட்டு போறாங்க. ஒரு வழியா அவங்க காட்டோட எல்லைக்கு வந்து ஹியூவை ஆம்புலன்ஸ்ல ஏத்தும் போது அவரு ஹெலன் கிட்ட உனக்கு ஜேக்க பிடிச்சிருந்தா உடனே அவங்க கிட்ட சொல்லிருன்னு சொல்றாரு. நான் அப்படிலாம் ஒண்ணு நினைக்கல, அவன் என் தம்பியோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு ஹெலன் சொல்ல நீ உன்னோட லைஃபை ரீசெட் பண்றதுக்காக தானே வந்திருக்கேன்னு சொன்ன, அவனுக்கும் உன்னை பிடிச்சிருக்கிற மாதிரி தான் தெரியுது, இதுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்றாரு. அப்புறம் அவங்க எல்லாரும் கிளம்பி போய்கிட்டு இருக்கிறப்போ நாம இப்ப போக போறது தான் என்னோட ஃபேவரட் பிளேஸ்னு சொல்றேன் பெக்கெட். அவங்க அங்க போனதுக்கு அப்புறம் மேசன் ஹெலன் கிட்ட அன்னைக்கு ஹெல்ப் பண்ணாம இருந்ததுக்காக சாரி கேட்கறான். அது மட்டும் இல்லாம நான் வெளியே தான் ஒரு கெத்தான ஆளா நடிச்சிட்டு இருக்கேன், ஆனா உண்மையில நான் அப்படி இல்ல, ஒரு பொய்யான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், அதனாலதான் ஹியூ கீழே விழுந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே நின்னுட்டேன்னு சொல்றான். அப்புறம் பெக்கெட் கிட்ட போய் பேசுற ஹெலன் கிட்ட எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்ச இடம், சின்ன வயசுல என்னோட அப்பா இந்த இடத்துக்கு தான் மீன் பிடிக்க கூட்டிட்டு வருவாரு, சொல்ல போனா வாழ்க்கையில எனக்கு எந்த பிடிப்புமே இல்லாம இருந்துச்சு, நான் என்ன பண்ண போறேன்னு வீட்டுல எல்லாரும் ரொம்ப கவலைப்பட்டாங்க, ஆனா இப்போ இந்த காடு தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்றான் பெக்கெட். அன்னைக்கு ஃபுல்லா எல்லாரும் அங்கேயே என்ஜாய் பண்றாங்க. அப்போ ஹெலன் கூட பேசிக்கிட்டே போற ஜேக் மேரேஜுக்கு முன்னாடி தான் அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்ததாகவும் மேரேஜ்க்கு அப்புறம் அவங்களோட ஜாலினஸ் குறைஞ்சிட்டதாகவும் சொல்றான். சின்ன வயசுல எந்த கவலையும் இல்லாம இருந்தோம், ஆனா இப்போ அப்படி இல்லையேன்னு ஹெலன் சொல்ல இப்போ மட்டும் அப்படி என்ன வயசாயிருச்சுன்னு கேக்குறான் ஜேக். அன்னைக்கு ஈவினிங் மீன் பிடிச்சு எல்லாரும் சமைச்சுக்கிட்டு இருக்கிறப்போ ஜேக் அங்க இல்லாததை கவனிச்சுட்டு அவனை தேடி காட்டுக்குள்ள வராங்க ஹெலன். அப்போ நல்லா இருட்டிடுது. காட்டுக்குள்ள ஒரு மரத்தடியில தனியா உட்காந்துருக்கான் ஜேக். அவன் கிட்ட வர ஹெலன் என்னாச்சு, எதுக்காக இங்க உட்காந்துருக்கேன்னு கேக்குறாங்க. நல்ல வேளை நீ வந்த, நான் ரொம்ப பயந்து போயிட்டேன்னு அவன் சொல்ல எதுக்காக நீ பயப்படணும்னு கேக்குறாங்க ஹெலன். நான் என்னோட கண்ணாடியை மிஸ் பண்ணிட்டேன், அதை என்னால கண்டுபிடிக்க முடியல, அதுக்குள்ள நைட்டும் ஆயிடுச்சுன்னு அவன் சொல்ல நைட் ஆனா காட்டுக்குள்ள எல்லாத்துக்குமே கஷ்டம் தானேன்னு ஹெலன் கேட்க அப்பதான் அவனுக்கு கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வர விஷயத்த சொல்றான். அதனாலதான் அவன் டாக்டரா பிராக்டிஸ் பண்றதையும் ஸ்டாப் பண்ணிட்டதை தெரிஞ்சுக்கிறாங்க ஹெலன். இப்பெல்லாம் நான் யாருன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது, நான் தொலைஞ்சு போற மாதிரியே இருக்குது
இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் தொலைஞ்சு தான் போயிட்டேன்னு சொல்றான் ஜேக். உடனே ஹெலன் அவன் கையை பிடிச்சு நான் இங்க இருக்கேன், நீ இப்ப தொலைஞ்சு போகலைன்னு சொல்றாங்க. அப்புறம் அவனை கூட்டிட்டு டென்ட்டுக்கு போறாங்க. அன்னைக்கு நைட்டு எல்லாரும் பாட்டு பாடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது பனிப்பொழிவு ஆரம்பிக்குது. இன்னைக்கு நைட்டு குளிர் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் தூங்க போறாங்க. அடுத்த நாள் காலையில எல்லாரும் கிளம்புறாங்க. அன்னைக்குதான் அவங்க ட்ரிப்போட கடைசி நாள். அவங்க திரும்பி போனதுக்கு அப்புறம் இந்த ட்ரிப்போட பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாருன்னு ஓட் பண்ணி செலக்ட் பண்ணலாம்னு பெக்கெட் சொல்லிட்டு நான் யாருக்கு ஓட் பண்ண போறேன்னு ஏற்கனவே முடிவு பண்ணிட்டதா ஹெலனை பார்த்துக்கிட்டே சொல்றான். அவங்க ஹோட்டலுக்கு ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் ஹியூ தான் ஓட்டிங்ல வின் பண்ணதான் சொல்றான் பெக்கெட். ஹியூ இப்போ நம்ம கூட இல்ல, அதனால ஹெலனுக்கு கொடுக்கலான்னு 2 பேரும் சொல்ல பரவாயில்ல ஹியூக்கே கொடுக்கலான்னு சொல்றாங்க ஹெலன். அப்புறம் ஹெலன் கிட்ட போய் என்னோட ஓட்டு உங்களுக்கு தான் சொல்றான் பெக்கெட். அவன் போனதுக்கு அப்புறம் ஹெலன் பக்கத்துல வர மேசன் நான் ஹியூக்கு தான் ஓட் பண்ணேன், நீ எதுவும் தப்பா எடுத்துக்காதன்னு சொல்றான். இதுல என்ன இருக்கு பரவாயில்லன்னு சொல்றாங்க ஹெலன். அந்த சமயத்துல விண்டி ஜேக்கிட்ட பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு வேற யாரோ கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறத இன்னும் புரிஞ்சுக்காம அவன் கூட பேசிட்டு இருக்கான்னு சொல்றான். உனக்கு எப்படி அது தெரியும்னு ஹெலன் கேட்க அவனுக்கு வெளியே கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுதுன்னு சொல்றான் மேசன். அவன் போனதுக்கு அப்புறம் அதுவும் உண்மைதான்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கிறாங்க ஹெலன். அப்புறம் ஹெலன் ஆளா அங்க இருந்து கிளம்புறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு போலாமேன்னு ஜேக் கேட்டாலும் உடனே கிளம்பணும்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் காலையில ஜேக் கொடுத்த பேப்பர்ல என்ன எழுதி இருக்குன்னு பாக்குறாங்க. அதுல அவனுக்கு ஹெலனை எந்த அளவுக்கு பிடிக்குங்கிறத கவிதையா எழுதியிருக்கான். அதை படிச்சு ஹெலனும் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. அவங்க பாட்டி கூட பேசிட்டு இருக்கும்போது ட்ரிப்புக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இருந்ததை விட நீ இப்ப தெளிவா இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்றாங்க. அப்போ டன்கன் அங்க வரான். கூட ஜேக் வந்திருக்கானான்னு அவங்க தேட நான் மட்டும் தனியா தான் வந்திருக்கேன்னு சொல்றான் டன்கன். இவ்வளவு நாளா குற்ற உணர்ச்சியில அவன் மேல கோபமா நடந்துகிட்டதுக்காக சாரி கேக்குறாங்க ஹெலன். இது என்ன புதுசா இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரிப்புக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு பெரிய மாற்றமான ஆச்சரியப்படுறா டன்கன். அப்புறம் அன்னைக்கு ஈவினிங் எல்லாரும் ஒரு பார்ட்டிக்கு போறாங்க. அவங்க அங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது ஜேக் அங்க வரான். அவன் வரத பார்த்துட்டு டன்கன் சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து போயிடுறான். நீ எங்க போயிட்டுன்னு ஹெலன் திரும்பி பாக்குறப்போ ஜேக் அங்க இருக்கான். அவனை பார்த்த உடனே உன்னோட போயமா நான் படிச்சேன்னு அவங்க சொல்ல அதை நான் எழுதலைன்னு சொல்றான் ஜேக். அது எனக்கு தெரியும், ஆனா அது ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்றாங்க ஹெலன். நீ அன்னைக்கு சொன்னது உண்மைதான், அன்னைக்கு நான் ஒரு பொறாம பிடிச்ச பாய் ஃப்ரெண்ட் மாதிரி தான் நடந்துக்கிட்டேன். ஏன்னா ரொம்ப நாளா நான் உன்னோட பாய் ஃப்ரெண்டா இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். உனக்கு நான் சரியா இருப்பேனான்னு நீயும் கொஞ்சம் யோசின்னு அவன் சொல்ல ஹெலனும் அவனோட ப்ரப்போஸ அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் ஒரு வழியா நல்ல முடிவு எடுத்துட்டீங்களாட்டிருக்குன்னு பாட்டியும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. கடைசியா ஜேக்கும் ஹெலனும் சந்தோஷமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறதோட இந்த படமும் முடியுது.